சின்ன மருமகள் சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம ஜெனி கால் பண்ணுறாங்க தமிழுக்கு. அந்த நேரம் சேது வீட்டில் இருக்கிறதுல என்னாச்சு ஜெனி, ஏன் அழுதுட்டு இருக்க, என்ன விஷயம் சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தமிழ், நான் காதலிக்கிற விஷயம் என் வீட்டில் தெரிஞ்சிடுச்சு. என்னுடைய காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற வகையில் எனக்கு வேறு ஒரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. என்னை தயவு செஞ்சு காப்பாற்று. எனக்கும் நான் லவ் பண்ணுற பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வையின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி கதறி அழுதுட்டு இருக்காங்க. ஜெனி, நான் என்ன பண்ண முடியும், ஏதாவது உதவி பண்ண முடிஞ்சா கண்டிப்பாக நான் உனக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, ஒருவேளை நீ மட்டும் எனக்கு உதவி பண்ணலைன்னா கண்டிப்பாக நான் சாகிறத தவிர எனக்கு வேறு வழியே தெரியல. நீ தான் எனக்கு எப்படியாவது உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னடி பெரிய பேச்செல்லாம் பேசிட்டு இருக்க, உனக்கு நான் உதவி பண்ணுறேன்னு சொல்கிறேன்ல, கண்டிப்பாக நான் உனக்கு உதவி பண்ணுறேன், நீ கவலைப்படாமல் இருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது கேட்டதுமே ஜெனி சந்தோஷப்படுறாங்க. தமிழ் ஒரு பக்கம் தீவிரமா யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப நம்ம எப்படி ஜெனிக்கு உதவி பண்றது, இவர்கிட்ட சொல்லி இவர் மூலியமா உதவி பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு சேதுவை நினைச்சிட்டு இருக்காங்க. சேதுவை நினைச்சிட்டு இருக்கும்போது கரெக்டா சேது தமிழ் கட்சியில இப்ப ஏகப்பட்ட பொறுப்பு அப்பா எனக்கு கொடுத்துருக்காங்க. அதனால எப்பனாலும் அங்க போறது வர்றது இந்த மாதிரி இருக்கும். நீ ஒழுங்கா வேலைக்கு மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிட்டுட்டு நீ கவனமா இருக்கணும்னு சொல்றாங்க. மாமா உங்ககிட்டன்னு சொல்லிட்டு விஷயத்த சொல்ல வரலாமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே நம்ம தமிழுக்கு விஷயத்த சொல்றதில்ல. தமிழ் சொல்லாம அமைதியாவே இருந்துடுறாங்க. சொல்லு தமிழ், ஏதோ ஒரு விஷயத்த என்கிட்ட சொல்ல வந்த, என்ன விஷயம் அதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை மாமான்னு சொல்கிறாங்க. சரி, பத்திரமா மாத்திரையை போட்டு தூங்க, எனக்கு கட்சி விஷயமா வெளியே போகிறேன், நான் அப்புறமா உன்னை மீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சேது அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போ நம்ம தமிழுக்கு தூக்கம் வராமல் ஒரு பக்கம் புலம்பிட்டே இருக்காங்க. எப்படி என்ன பண்ணுறது, உதவி செய்யலாமா வேண்டாமா, இல்லைனா நான் செத்து போயிடுவேன்னு அவ சொல்கிறாளே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தமிழ் ஒரு பக்கம் தீவிரமா யோசிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நம்ம மலர் அக்கா கிட்டையும் காவியா கிட்டையும் உதவி கேட்கலான்னு சொல்லிட்டு மலர் காவியா ரெண்டு பேரையுமே கூப்பிடுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் வராங்க. ரெண்டு பேரும் வந்ததுமே, இங்க பாரு, என்னுடைய ஃப்ரெண்டு காலேஜ் மேட், அவ ஒரு பையனை லவ் பண்றான், அவனும் என்னுடைய ஃப்ரெண்டு தான். அவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் என் ஃப்ரெண்டு ஜெனியோட வீட்டுல தெரிஞ்சு தேவையில்லாத பிரச்சனை பண்ணி அவளுக்கு வேறு ஒருத்தர் கூட கல்யாணம் பேசலாம்னு சொல்லி முடிவு எடுத்திருக்காங்க. ஆனா அதுல அவளுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. ஒருவேளை அப்படி கல்யாணம் நடந்தா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவ சொல்றான். அதனால அவளுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு எடுத்திருக்கேன். இந்த விஷயம் வீட்டுல இருக்கவங்க யாருக்கும் சொல்லாம தான் நம்ம செய்ய போறோம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே மலர் தமிழ், இது ரொம்ப பெரிய தப்பு தமிழ், நம்ம இந்த விஷயத்த சொல்லாம செஞ்சா மாமா வேற எலெக்ஷன் வரப்போகுது. அதனால எல்லாருமே கொஞ்சம் பொறுமையா அமைதியா எந்த ஒரு பிரச்சனைக்கும் வம்பு சண்டைக்கும் போகாம இருக்கணும், எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது மூலியமா ஏதாவது பிரச்சனை மாமாவுடைய அரசியல் வாழ்க்கையில ஏதாவது திருப்பு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே காவியா, அது எல்லாம் எப்படி வரும், என் அப்பா கூட தான் அரசியல்ல இருக்காங்க, ஆனா நான் எவ்வளவோ பேரை நான் அவங்களுடைய லவ்வர்ஸா சேர்த்து வச்சிருக்கேன், அந்த மாதிரி எல்லாம் எந்த பிரச்சனையும் வராது. இங்க பாரு, பண பட்டுவாடா பண்றதுல தான் பிரச்சனை வரும், இதுல போயிட்டு என்ன பிரச்சனை வரப்போகுது, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப தமிழுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. இல்ல, இப்படிப்பட்ட நேரத்துல நான் போறேன்னா கண்டிப்பா வீட்டுல இருக்கவங்க யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அதனாலதான் உதவிக்கு உங்களை கூப்பிட்டுருக்கேன், நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு தமிழ் சொல்றாங்க. அவ்வளவுதானே, உனக்கு நான் உதவி பண்றேன் தமிழ், நீ போயிட்டு லவர்ஸ நல்லபடியா சேர்த்து வச்சுட்டு வா, மீது எல்லா பிரச்சனை எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு காவியம் சொல்றாங்க. இது எல்லாமே ஈஸ்வரி கேட்டுட்டு இருக்காங்க. தமிழ் தன்னால போயிட்டு தண்டவாளத்துல தள்ளி விடுற மாதிரி இல்ல விடுறான், இதை வச்சு எப்படிப்பட்ட பூகம்பத்தை நான் கிளப்ப போறேன்னு பாரு, இந்த சான்ஸை போய் நான் விடுவேனா, கண்டிப்பா நான் இந்த சான்ஸை விட போறது கிடையாதுன்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ஒரு பக்கம் பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க. சித்ரா கிட்ட இந்த விஷயத்த நான் சொல்லியே ஆகணுமே, என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க. ஏய் சித்ரா, சித்ரா எழுடின்னு சொல்லிட்டு சித்ராவை எழ வைக்கிறாங்க. என்னம்மா, தூங்கிட்டு இருக்கும் போது என்ன டிஸ்டர்ப் பண்ற, என்னம்மா விஷயம் உனக்கு, ஏமா இப்படி பண்றேன்றாங்க. ஏய், கையில வெண்ணையே கடிச்சிருக்கடி,
தமிழ் வீட்டை விட்டு போறதுக்கு ஒட்டு மொத்தமா அவளுக்கு ஆப்படிக்கிறதுக்கு அவளாவே ஒரு விஷயத்த சூஸ் பண்ணியிருக்கான்னு சொல்றாங்க. என்னம்மா சொல்ற நீ? ஆமாண்டி, அவ கூட படிக்கிற பொண்ணுங்களுக்கு லவ் விஷயத்துல ஹெல்ப் பண்ண போறாளாம். இதனால உன்னுடைய பெரியப்பாவோட அரசியல் மொத்தமா அவருடைய சாம்ராஜ்யம் தலை குனிய வச்சுட்டா. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? அவ்வளோதாம்மா, அவளை வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. அதுக்காக தாண்டி எழுப்பினேன். இப்ப எப்படி சந்தோஷமா அதை நம்ம செஞ்சிடலாம்ல. அம்மா, அவளே வீட்டை விட்டு போறதுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. இதை எப்படிமா நம்ம மிஸ் பண்ண முடியும்? தாராளமா பண்ணிடலாமா. இதுக்கு என்னம்மா கேள்வி வேற கேட்டுட்டு இருக்க? கண்டிப்பா நம்ம செஞ்சுதாம்மா ஆகணும்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டெல்லாம் இருக்காங்க. சரி சரி, அவளை பின்னாடியே பின்தொடர்ந்து பிரச்சனைய சுமூகமா எப்படி முடிக்கலாம்னு சொல்லிட்டு புத்திசாலித்தனமா அவ யோசிப்பா. ஆனா நம்ம அப்படி விடக்கூடாது. நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும்ன்றாங்க. சரிம்மா, அதுக்கு என்ன, தாராளமா பண்ணிட்டா போச்சு. நீ எதை நினைச்சும் கவலைப்படாம இரு. நம்ம தம்பி போஸ் நடப்பாதையே போய் வந்திருக்கான்ல, அவன் வர்றதுக்குள்ளவே அவனுடைய காலுக்கு இனிப்பான விஷயமா தமிழ் வீட்டை விட்டு போயிட்டான்ற விஷயத்த சொல்ல போறோம். இது மட்டும் நம்ம தம்பி போஸுக்கு தெரிஞ்சா அவ்வளோ சந்தோஷப்படுவான்னு சொல்லிட்டெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா, அப்படி நடந்தாலும் சந்தோஷம் தான் சொல்லிட்டலாம் ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா இப்ப ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு சேதுக்கு இந்த விஷயத்த சொல்லாம செய்யறோமேன்னு சொல்லிட்டு ரொம்பவே குற்ற உணர்ச்சியில தான் தமிழ் இருக்காங்க. பாஸ் தமிழுக்கு ஃபோன் பண்றாங்க. எங்க தமிழ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இல்லைங்க, நோட்ஸ் ஒன்று வாங்கணும், அதனால ஜெனி வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். என்ன தமிழ், இந்த நேரத்துல தனியா நீ போயிட்டு இருக்கியா? இல்லைங்க, அது வந்துன்னு சொல்லிட்டு தயங்கிட்டே இருக்காங்க. சரி, கருப்பண்ண வேற இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். சரி, நீ பார்த்து பத்திரமா போ. வீட்டுக்கு போனதும் எனக்கு ஃபோன் பண்ணு, சரியான்றாங்க. சரிங்க, ஃபோன் பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம தமிழும் அங்கிருந்து கிளம்பி போறாங்க. தமிழ் கிளம்பி போனதும் நேரா ஜெனியை பார்க்குறாங்க. ஜெனி, என்னாச்சு ஜெனி, சொல்லு ஜெனின்றாங்க. தமிழ், நான் உயிரோடவே இருக்க மாட்டேன், எனக்கு அவன் கிடைச்சே ஆகணும், இல்லைனா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்றாங்க. சரி, இப்போ இதுக்கு ஒரே வழி என்ன இருக்கு? நான் உன் காலில் விழுந்து கூட கேட்குறேன், நீ என்னுடைய ஃப்ரெண்டு தானே, எனக்காக நீ என்னனாலும் செய்வியான்னு சொல்லி கேட்குறாங்க. இது என்ன கேள்வி ஜெனி? உனக்காக கண்டிப்பா எல்லாமே செய்வேன். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை சொல்லுன்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு என்ன பிரச்சனையா? என் லவர் கூட என்னை சேர்த்து வச்சுட்டு அதை விட எனக்கு வேற எந்த ஒரு விஷயமும் எனக்கு வேணாம். தயவு செஞ்சு உன் காலில் விழுந்து கேட்குறேன், சேர்த்து வச்சுதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி கதறி அழுதுட்டு இருக்காங்க. ஜெனி, எதுக்காக நீ அழுதுட்டு இருக்க? சேர்த்து வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ ஏன் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்க? கவலைப்படாத, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நான் இருக்கும்போது உனக்கு என்ன கவலைன்னு சொல்லிட்டெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஜெனி ரொம்ப தேங்க்ஸ் தமிழ், எனக்காக நீ இந்த அளவுக்கு எஃபெக்ட் எடுக்கிறத நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டெல்லாம் இருக்காங்க. அடுத்த ட்ராக்கா பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஜெனிக்கு ஹெல்ப் பண்ற விஷயம் மட்டும் வீட்லயோ மாமனாருக்கோ யாருக்காவது தெரிஞ்சா என்ன நடக்க போகுதோ தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சேது வராங்க. அரசியல் விஷயமா இதை பண்ண போறேன் அதை பண்ண போறேன்னு சொல்லிட்டு என்னுடைய அப்பாவுக்கு நீங்க எல்லாரும் சேர்ந்து வாக்கு போட்டீங்கன்னா என்னுடைய அப்பா இதை பண்ணுவாரு அதை பண்ணுவாருன்னு சொல்லிட்டு எல்லா விஷயமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை எல்லாருமே கேட்டுட்டும் இருக்காங்க. இன்னொரு பக்கம் தமிழ் இங்க பார், உனக்கு நான் எல்லாரையுமே எதிர்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ இதை பற்றியெல்லாம் எதை பற்றியும் கவலைப்படாமல் இருன்னு சொல்லிட்டெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி தமிழ், எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு தமிழுக்கு நன்றி எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. நீ நன்றி எல்லாம் எனக்கு சொல்லாத, நீங்க 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்தாவே போதும், அதை விட எனக்கு வேற எதுவுமே சந்தோஷம் கிடையாதுன்னு சொல்லிட்டெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் ஜெனியை கூட்டிட்டு கோவிலுக்கு போறாங்க. அதே இடத்துக்கு தான் ஜெனி லவ் பண்ற பையனும் வந்திருக்கான். அவங்க வந்ததுமே இங்க பாரு, ஜெனி உன்னை நம்பி தான் வீட்டை எதிர்த்து வந்திருக்கா, அவ கூட சேர்ந்து நீ சந்தோஷமா வாழணுன்றாங்க. கண்டிப்பா நான் சந்தோஷமா வாழுவேன், நீ எதை பத்தியும் கவலைப்படாத தமிழ், கண்டிப்பா அவளை நான் சந்தோஷமா பார்த்துப்பேன் எல்லாம் சொல்லி மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கிற நேரத்துல
ஜென்னியோட அப்பா வந்து அரசியல் கட்சி தலைவர். அவர் வந்து என் பொண்ணை வந்து கடத்திட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நேரா யாருக்கிட்ட வந்திருக்காங்கன்னா நம்மளுடைய ராஜாங்கத்துக்கிட்ட தான் வந்திருக்காங்க. என்னுடைய பொண்ணு வேற ஜாதிக்கார பையனை வந்து கூட்டிட்டு ஓடிட்டா. என்னுடைய மான மரியாதை கௌரவம் எல்லாம் போயிடுச்சு தலைவர். எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல தலைவருன்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யார் இதை வேலையை பண்ணது, அவங்கள சும்மாவே விடக்கூடாது. இங்க பாரு சேது, இது என்ன ஏதுன்னு சொல்லி விசாரிச்சு அனுப்பு. இப்படிப்பட்ட நேரத்துல இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் பண்ணக்கூடாதுன்றது தெரியாதான்னு நல்லா சொல்லிட்டு மாறி மாறி கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழும் சேது ரெண்டு பேருமே ஒரே இடத்துல மீட் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம தமிழ் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, ஜெனி நீ இங்க என்னமா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. அண்ணே அது வந்து சொல்லிட்டே இருக்காங்க. சொல்லிட்டு இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்து ரொம்பவே கோவமா ராஜாங்கம் வராங்க. ராஜாங்கம் வந்து என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க தமிழ், உன் மேல வச்சிருந்த ஒட்டு மொதப்ப மதிப்பு மரியாதை எல்லாமே வீணா போயிடுச்சு. இப்போ உனக்கு சந்தோஷமா என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க மாமா? அவங்க ரெண்டு பேரும் விரும்பினாங்க மாமா, அதனால கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டுன்றாங்க. என்ன காரியம் பண்ணிருக்கேன்றது உனக்கு தெரியுதா? குடும்பமான மரியாதையை நீ காப்பாத்தவ நினைச்சா இப்படிப்பட்ட வேலையை பண்ணி வச்சிருக்க நீன்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்க நேரத்துல ஜெனி வந்து நம்ம தமிழ் தலைமையில கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நாங்க தான் ஆசைப்பட்டோம். என்னுடைய தமிழ் வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறான், இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு தமிழுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினதும், ஏய் போதும் வாயை மூடு, நீ யாரு, உன்கிட்ட நான் ஏன் பேசணும், உன்கிட்ட எல்லாம் நாங்க பேசுறதுக்கு தயாராகவே இல்லை, ஒழுங்கு மரியாதையா அமைதியா போயிடுன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. என்ன சார் உங்க இஷ்டத்துக்கு நீங்க என்னனாலும் மிரட்டுறீங்க, நாங்க மேஜர், யாரை கல்யாணம் பண்ணிக்கணும் என்ன பண்ணணுன்றது எல்லாம் நாங்க முடிவு எடுத்தப்போ நீங்க யார் அதை கேள்வி கேட்க? தமிழ் தலைமையில நாங்க இப்ப கல்யாணம் பண்ணிக்க தான் போறோம், உங்களால முடிஞ்சதை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கோபமா வந்து இருக்காங்க. என்ன தமிழ, எல்லா விஷயமும் உனக்கு தெரிஞ்சுதான் நடக்குதா? இல்ல மாமா அது வந்துன்னு சொல்லிட்டு தமிழ் யோசிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ளே, தமிழ நீ உங்களுக்கெல்லாம் ஏன் பயப்படுற, இங்க பாரு உன் ஆசீர்வாதத்தினால நான் இப்ப வந்து தாலி கட்ட போறேன்னு சொல்லிட்டு இப்ப வந்து ஜெனி கழுத்துல வந்து தமிழோட ஃப்ரெண்டு வந்து தாலி கட்டிடுறாங்க. உடனே வந்து நம்ம ராஜாங்கம், ஒருவேளை என்னுடைய இத்தனை வருஷ சாம்ராஜ்ய அரசியல் வாழ்க்கைக்கு மட்டும் ஏதுவாது நடந்துதா கண்டிப்பா என்ன பண்ணவேனே தெரியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபப்பட்டு வந்து பேசிக்கிட்டெல்லாம் இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து மாமா நான் என்ன சொல்ல வரேன்னா, உன் மேல இத்தனை வருஷமா உன் மேல இவ்வளோ நாளா நம்பிக்கை ஒன்று வச்சிருந்த, அந்த நம்பிக்கையை ஒட்டு மொத்தமா வந்து நீ ஸ்பாயில் பண்ணிட்ட, ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு ராஜாங்கம் ஒரு பக்கம் பயங்கர கோபத்துல இருக்காங்க. இப்ப வந்து நம்ம தமிழ் வந்து அவங்க பக்கம் இருக்க நியாயத்தை சொல்லி புரிய வைக்கலாம்னு சொல்லிட்டு சேது கிட்ட வராங்க. ஏய் வாயை மூடுடி, முதல்ல உனக்கு என்ன விஷயத்த சொன்னேன், என்னுடைய அப்பா தான் எனக்கு எல்லாமே, முதல் குரு என் அப்பா தான் எனக்கு எல்லா விதத்துலையும் நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன். ஆனால் ஒரு முறையாவது என் பேச்சை கேட்டிருக்கியா? சொல்லுடி கேட்டிருக்கியா? இப்போ என் அப்பாவோட அரசியல் வாழ்க்கை ஒட்டு மொத்தமாக போயிடுச்சுன்னா அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்கவே மாட்டேன். உன்னை என்ன பண்ண வேண்டியது எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு சேது ஒரு பக்கம் கோபப்படுறாங்க. இல்லை நான் என்ன சொல்ல வரேன்றதை கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்கன்னு சொன்னா கூட நீ என்னடி சொல்றது, அதை நான் என்னடி கேட்கறதுன்ற அளவுக்கு தான் வந்து சேது பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப தமிழ் சொல்றது எதுவுமே காது கொடுத்து கூட கேட்கறது படி இல்லை நம்ம சேது. இப்ப சேது ஒரு பக்கம் பயங்கர கோபத்திலையும் பயங்கர வருத்தத்திலையும் இருக்காங்க. ராஜாங்கம் வந்து மனசு ஒடிஞ்சு போய் உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம ராஜாங்கத்துக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி சேது என்ன விஷயத்த செய்ய போகிறாங்க, இதனால தமிழ் சேது வாழ்க்கையில் என்ன மாதிரியான பிரச்சனை வரப்போகுது, சேதுவோட மனைவியாக தமிழ் அவங்க வாழ்க்கையை தொடருவாங்களா இல்லை தமிழ் வீட்டை விட்டு வெளியே போவாங்களாங்கிறத வரப்போகிற எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.